லாஸ்ட் வீடியோவில் நம்ம குறிஞ்சிக்கான கருப்பொருள் பார்த்தோம். இப்போ முல்லைக்கான கருப்பொருள் பார்க்க போகிறோம். முல்லை அப்படின்னாலே அது காடும் காடு சார்ந்த இடமும் தான். இதோடைய தெய்வம் திருமால், அதாவது நம்மளுடைய பெருமாள் தான் திருமால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயர் ஆய்ச்சியர். இது கிருஷ்ணனை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கிருஷ்ணர் வந்து மாடு மேய்த்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆயர் ஆய்ச்சியர் தோன்றல் அப்படின்னு சொல்லிக்கலாம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வரகரிசி சாமை அரிசி தான் அவங்க அப்போல்லாம் உணவாக எடுத்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல. விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முயல், மான், புலி. இதெல்லாம் பூ வந்து ஈஸியாக நம்ம எல்லா திணையிலையும் ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லைப்பூ ஒன்று வந்துடுது, தோன்றின்னு இன்னொரு பூ வருது. நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அதே போல் மரம் பார்த்திங்கன்னா கொன்றை, காயா, வித்தியாசமான பேர்லாம் இருக்குது. பட் நெட்டில் பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மரமாக தான் இருக்குது. நமக்கு வந்து அது பேர் தெரியலனால தெரியல. பறவை எடுத்துக்கிட்டோன்னா காட்டுக்கோழி அண்டு மயில் வந்து 2வது தடவை இங்கே வருது. ஊர் என்னவா இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீர் எடுத்துக்கிட்டோன்னா காட்டாறு. யாழ் அப்படின்னா முல்லை யாழ். பண் என்னவா இருக்கும்? தொழில் பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். நிறைனா ஆடு மாடு.